பணிவான வணக்கங்கள். முகம் கரோதி வாச்சலம் புங்கம் லங்கயதேகிரும் யத்கிருபாதமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரணம். நாமஸ்ரேஷ்டம் மனுமபி சச்சிபுத்திரம் அத்திர ஸ்வரூபம் ரூபம் தஸ்யாகிரஜம் உருபுரிம் மாதிரிம் கோஷ்டவதிம் ராதாகுண்டம் கிரிவரம் அஹோ ராதிகா மாதவாசம் பிராப்தோ யஸ்ய பிரதீத்வ ஸ்ரீகுரும் தம் நட்டோஸ்மி. பூதைர்மஹத்பீர்ய இமாம் புரோ விபோ நிர்மாய சேதேய தமூஷ புருஷः புங்க்தே குணான் சோடச சோடசாத்மக சோ அலங்கிருஷிஷ்ட பகவான் வச்சாம்ஷி மே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதின் வாயிலாக மூலப்பொருட்களை கொண்டு படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தமது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதற் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 10 அத்தியாயம் 53. ஸ்ரீ கிருஷ்ணர் ருக்மிணியை கடத்தி செல்லுதல். சென்ற அத்தியாயத்தினுடைய கொஞ்சம் இங்க தொடர்கின்றது. இப்ப ருக்மிணி தேவி ஒரு பிராமணர் மூலம் கிருஷ்ணருக்கு செய்தி அனுப்பியிருக்கார். அந்த செய்தி போய் சேர்ந்ததா இல்லையா, கிருஷ்ணர் என்ன நினைக்கிறார், அந்த விஷயங்கள்லாம் ருக்மிணிக்கு வரல. இப்ப போலன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் வாட்ஸ்அப் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் இருந்தது. அதை விட நிறைய முற்போக்கான விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் இருந்தாலும் சில விஷயங்கள் தாமதமாகத்தான் தெரிவிக்கப்பட்டது. பல முற்போக்கான விஷயங்கள் இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், கடலே அகழியாக பல வித்தியாசமான விசித்திரமான விஷயங்கள் இருந்திருக்கு. ஆனாலும் சில விஷயங்கள் இப்ப நினைக்கிற மாதிரி ஷன நேரத்துல நடக்கல. அப்ப இந்த ருக்மிணியினுடைய செய்தியை படித்த கிருஷ்ணருக்கு இப்ப செய்தி போது பகவான் சொல்றார், அந்த பிராமணர்களுடைய கைகளை பற்றி கொண்டு சிரித்து கொண்டே சொல்றார், என்னுடைய மனம் ருக்மிணியின் மனம் என்னிடம் பதிஞ்சிருக்கிற மாதிரி என்னுடைய மனமும் அவளிடம் பதிந்திருக்கிறது. என்னால இரவுல தூங்கக்கூட முடியவில்லை அப்படின்னு சொல்றார். ஆனா அந்த ருக்மிணி தான் விரோதத்தினால இந்த உறவை தடுத்திருக்கிறான். பகவான் லீலை புரிகிறார். அதுல ஒரு பலவிதமான சுவாரஸ்யங்கள் நடக்கணும். பகவான் நினைச்ச விஷயங்களை அடைய முடியும். ஆனா இங்க லீலையில அவர் ஒரு சாதாரண மனிதனை போல, ஒரு சாதாரண மனிதனுக்கு தான் ஆவல் இருக்கும், நடக்குமா நடக்காதா, என் காதல் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்ற ஒரு எண்ணங்கள். அதுல ஒரு இனிமையான சுவாரஸ்யம் இருக்கும். பகவான் எதை நினைச்சாலும் கிடைக்கும், எதையும் அவரால் செய்ய முடியும், எதையும் அவரால் பெற முடியும். இருந்தாலும் இங்க லீலையில இனிமை கூடுகிறது. அதற்காக அதெல்லாம் சொல்றார். என்னிடம் பூர்ணமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள அவளது அழகு குறைவற்றதாகும். இந்த மத்த அழகெல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சிடும். இந்த பூலோகத்துல சொர்க்கலோகத்துல இருக்கக்கூடிய அழகிகள் எல்லாருடைய அழகும் குறையக்கூடியது. ஆனா தாயாரனுடைய அழகு, ருக்மிணி தேவியினுடைய அழகு குறைவற்ற அழகு. அதுதான் சொல்றார். நான் எப்படி அவளை கைப்பற்றுவேன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. கிருஷ்ணர் எப்படி ருக்மிணியை கைப்பற்ற போறாரு? ஏன்னா சுத்தி நெறி கூட்டம் இருக்கு. ஜராசந்தன், தண்டவக்கரன், சிசுபாலன் எல்லா அசுரர்களும் இருக்கிறார்கள். எப்படி கைப்பற்றுவார்னா, இப்ப நீங்க கட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்டை எல்லாத்துலயும் எரியக்கூடிய தன்மை இருக்கு. கட்டைக்குள்ள நெருப்பு இருக்கு, அதனாலதான் அது எரியுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கட்டையில் ஊடுருவி மறைந்துள்ள தீ எழுப்பப்படும் போது கட்டையிலிருந்து வெளிப்படும் அத்தீ அக்கட்டையையே இரையாக்குகிறது. இந்த அசுரர்களை யுத்தத்தில் நைய படைக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு பகவான். இதுவும் ஒரு வாய்ப்பு. கெட்ட அசுரர்களை, கெட்ட அரசர்களை கொல்வதற்கான வாய்ப்பா பகவான் இதை பயன்படுத்தி கொண்டார். அதனால இதுல வீர முழக்கம் சொல்றார். அந்த பிராமணன் ருக்மிணி தேவியால் அனுப்பப்பட்டவன், அது நல்லா கவனிக்கணும். ஆனால் அந்த பிராமணன் ருக்மிணி தேவிக்கு சாதகமானவன், பாதகமானவன் கிடையாது. அதனால பகவான் அவர்கிட்ட சொல்றார், நான் எப்படியும் ருக்மிணியை கைப்பற்றுவேன், அவளை திருமணம் செய்து கொள்வேன், அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அந்த பிராமணரையும் அழைத்து கொண்டுதான் போறார் பகவான்.
பிராமணர் வந்தார். பிராமணர் அப்படியே கிருஷ்ணருடைய நேரம் முடிஞ்சு போச்சு. நாள் வந்து குறிக்கப்பட்டிருக்கிறது திருமணத்துக்கு. அதனால அந்த நாளுக்குள்ள போய் ருக்மிணி தேவியை கரம் பற்ற வேண்டும். அதனால அவருடைய தேரோட்டியான தாருகரை கூப்பிடுறார். உடனே ஆயத்தமாகட்டும்னு சொல்றார். இப்ப பகவானுக்கு வந்து இப்ப அந்த படத்துல இதெல்லாம் வந்து பிரபுபாதர் ரொம்ப நுண்ணியமா பார்த்து செஞ்சிருக்கிறாரு. சில விஷயங்கள்ல வந்து அம், பக்தர்கள் வந்து கோட்டையம் விட்டுறது உண்டு. பிரபுபாதர் திட்டுவார். இப்ப இந்த ம், பாகவதம் எழுதும்போது அதற்குரிய பாவனைகளை படமா ஆக்குறாங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் பிரபுபாதனுடைய தனிச்சிறப்பு. நீங்க பாகவதம்ல முதல்ல நான் பாகவதம் படிக்கிறதுக்கு முதல்ல நான் பார்க்கிறது வந்து அந்த படங்கள் தான். அதை பத்தி அந்த சித்திரங்கள் அழகா எழுதியிருக்காங்க, வரைஞ்சிருக்காங்களே. இதுக்கெல்லாம் வந்து பிரபுபாதர் வந்து அந்த சிஷ்யர்களுக்கு வந்து அறிவுறுத்துவார். இப்படிலாம் வரையணும், அப்படி வரையணும், இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும்ன்ட்டு. பெரும்பாலும் இது வெளிநாட்டு சிஷ்யர்கள் தான் வரைஞ்சாங்க. இந்த இந்திய நாட்டுல இவ்வளவு அழகான ஓவியர்கள் இல்லை. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அங்க வந்து மிகவும் அதிசயமான இந்த ஜாதுராணி இந்த மாதிரி பல சித்திரக்காரர்கள், வரையக்கூடியவர்கள், ஓவியர்கள் இருந்தாங்க. நீங்க ஆனா அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா இஸ்கான் படங்கள் அனைத்து சித்திரங்கள் அனைத்திலும் அந்த நபர்கள்லாம் கொஞ்சம் வெளிநாட்டுக்காரங்க மாதிரி இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த படத்துல பாருங்க, ராதாராணி வெளிநாட்டு பெண் மாதிரியே இருப்பாங்க இந்த இதுல. அது மாதிரி சில கலை வண்ணங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனப்பாங்கு, அவங்க அதை தானே பார்த்தே வளர்றாங்க, அதெல்லாம் இருக்கும். இதுல நான் பார்த்தேன் ஒரு ஒரு ஓவியம். அந்த ஓவியத்துல கிருஷ்ணருடைய தேர், அதனுடைய யா குதிரைகள் இருக்கு. ஆனா இங்க ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு வர்ணம் போட்டப்பட்டது. இந்த ஓவியத்தை இஸ்கான் வரையில எங்கேயோ ஒரு படம் நான் பார்த்தேன். இப்ப இதுக்கு இந்த இந்த உபன்யாசத்துக்கு நான் வந்து முதல் படமா அதை தான் போடுவேன். எப்படி கிருஷ்ணர் ருக்மிணியை கொண்டு செல்கிறார்னு. அப்ப பார்த்தானா அந்த குதிரையை நான் பார்த்தேன், குதிரைகளை. அந்த குதிரைகள் வெவ்வேறு நிறம் கொண்டவை. ஆனா அங்க ஒரே நிறம் கொண்ட வெள்ளை குதிரைகளா வரையப்பட்டிருக்குது ஓவியத்துல. ஆனா உண்மையில நீங்க வந்து பாகவதத்தை அதுக்கு தான் வந்து பிரபுபாதர் இதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சு அறிவுரை சொல்வார். இப்படி வரைங்க, அப்படி வரைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல ஒவ்வொரு குதிரையும் எந்த கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு வந்து விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் வந்து மேற்கோள் வேற காட்டுறார் பத்ம புராணத்துல இருந்து. இதுல இருந்து பத்ம புராணம் வந்து இணையா ஒரு புராணம். அதனால அதுல இருந்து மேற்கோள் காட்டுறார். ஒரு ஒரு குதிரையும் பேர் என்ன, அந்த பேருக்கு ஏத்த குதிரையினுடைய நிறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சைபியம் அப்படின்ற குதிரை பச்சை கலர்ல இருந்துதான், கிளி வர்ணத்துல. அப்புறம் வந்து சுக்ரீவம் அப்படின்றது வந்து மஞ்சள் நிறத்துல இருந்திருக்கு. மேக புஷ்பம் வந்து மேகவர்ணம். மேகவர்ணம்ன்றது கருப்பு. கரு கருநீலம். மேகவர்ணம்ன்றது கருநீலம். கருப்புன்னு சொல்ல முடியாது, நீலம்னு சொல்ல முடியாத கருத்த நீலம். அப்புறம் வந்து உம் இன்னொரு 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 குதிரை வந்து பலாகம். பலாஅகம் வெண்மை நிறம். வெண்மை நிறம், பச்சை நிறம், மேகவர்ணம், மஞ்சள் நிறம்னு 4 வகையான குதிரைகள். ஒரே நிறம் கொண்ட குதிரைகள் கிடையாது. கிருஷ்ணருக்கு 4 வர்ணம் கொண்டது. இப்ப பகவான் தேர்ல ஏறினார். அங்க வந்து பகவான் பெயர் வந்து சௌரி அப்படின்னு சொல்றாங்க. பகவானுக்கு வந்து சௌரி அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. அப்ப பகவான் வந்து அந்த பிராமணரையும் ஏற்றுக்கொண்டு அனர்த்த தேசம், துவாரகை வந்து அனர்த்த தேசம்னு சொல்றாங்க. போய் சேர்ந்தது விதர்ப்ப தேசம். அதெல்லாம் வந்து எவ்வளோ விரைவில், காற்றின் வேகத்தில். ஏன்னா ஒரே நாள்ல அவங்க வந்து அங்க சேர வேண்டும். காற்றின் வேகத்துல போறாங்க. இப்ப அங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அங்க ருக்மிணியினுடைய நிலைமையை பார்க்க போறோம். குண்டினபுரம்னு பேரு. ருக்மிணி இருந்த அந்த விதர்ப நாட்டினுடைய தலைநகரத்தின் பெயர் குண்டினபுரம். அங்க பீஷ்மக ராஜன் வந்து வேற வழி இல்லாம தன்னுடைய புத்திரன் ருக்மி மேல பாசம் இருக்கு. அதனால அவன் சொல்றதை தடுக்க முடியாது. ஆனா அவன் மனசுக்குள்ள கிருஷ்ணருக்கு தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார் பீஷ்மக ராஜன். அதனால வேற வழி இல்லை. அதனால இந்த கல்யாண ஏற்பாடுகள் எப்படி நடக்குது. இப்ப நம்ம நிறைய பெரிய பெரிய பணக்காரர்களுடைய திருமண நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருப்போம். இப்ப காலத்து திருமண நிகழ்ச்சியில வெறுமனே செயற்கை தான் நிறைய இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எது பார்த்தாலும் செயற்கை தான். ஆனா இங்கு பாத்தீங்கன்னா இயற்கை தான் நிறைய இருக்கு. இயற்கை ஆனந்தம், பேரின்பம் அதெல்லாம் நீங்க நிறைய பார்க்கலாம். சாலைகள்லாம்
சுத்தம் பண்ணப்பட்டது. அங்கெல்லாம் நீர் தெளிக்கப்பட்டு, அங்க வந்து வர்ணங்கள் பூசப்பட்டது. தோரணங்கள் கட்டப்பட்டது. வாசனை திரவியங்கள் வந்து தெளிக்கப்பட்டது. அலங்காரம் செய்யப்பட்டது. அப்புறம் மலர் அங்க இருக்கிற ஊர் முழுக்க இருக்கிற மக்கள் அனைவருமே வந்து சந்தோஷமா இருந்தாங்க. அனைவருமே சந்தனங்களை பூசிக்கொண்டு, ஆடை ஆபரணங்களை, ரத்தினங்களை, முத்துக்களை எல்லாம் அணிந்து கொண்டு எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. அந்த மக்கள் விதர்ப்ப மக்கள்லாம் வந்து இந்த இளவரசிக்கு திருமணம்னும் போது அது எல்லாருக்கும் அவங்க வீட்டு திருமணம் போல எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தாங்க. அப்ப பீஷ்மக மகாராஜன் வந்து எல்லாருக்குமே தர்ஷனம் எல்லாம் கொடுத்தார். முன்னோர்களுக்கு, தேவர்களுக்கு, பிராமணர்களுக்கு முறைப்படி உணவளித்து அவர்களை வழிபட்டு மணம மணமகளின் நன்மைக்காக, மக்களின் நன்மைக்காக நிறைய மந்திரங்கள்லாம் ஓத செஞ்சாரு. அதுக்கப்புறம் இவ ருக்மிணி தேவி இப்ப தயாராகிறா கல்யாணத்துக்காக, திருமணத்துக்காக. அப்ப வந்து புத்தம் புதிய ஆடைகள் எப்பவுமே மங்களமான ஒரு விஷயம். இப்ப நீங்க தீட்சை கூட பாத்தீங்கன்னா புதுசு தான் போடணும். எது முக்கியமான பண்டிகைகள், முக்கியமான நிகழ்வுகளுக்கு அன்னைக்கு தான் அந்த ஆடையை நம்ம அணிய வேண்டும். அதனால புத்தம் ஆடைகள் அணிய வேண்டும்னு விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்ற. அவர் ராணி இளவரசி. அதனால அவளுக்கு தினமே புத்தம் புது ஆடைகள் தான் இருந்திருக்கும். அதனால அன்னைக்கு வந்து அந்த அம்மா புத்தம் புது ஆடைகளை அணிந்து கொண்டு அவள் வந்து தயாராகிறாள் ருக்மிணி தேவி. இங்கு பிராமணர்களை கொண்டு 4 வேதங்களையும் ஓத செய்கிறார். அதுல வந்து 3 வேதங்கள் வந்து ரிக், சாம, யஜுர் வேதம் வந்து பாதுகாப்புக்காக சொல்றாங்க. அதர்வன வேதத்தினுடைய மந்திரங்கள் எதுக்கு? அதர்வன வேதம் என்பதே வந்து இந்த பில்லி சூன்யம் அது மாதிரிலாம் அடங்கியது. அது எதுக்குன்னா சாதகமற்ற கிரகங்களை சாந்தப்படுத்துவது. பாருங்க அதேதான் வந்துருச்சு. இப்ப சாதகம் இல்லாத துர்கிரகங்கள்லாம் இருக்கு. சனி இருக்கு, ராகு இருக்கு. அந்த மாதிரி சாதகம் இல்லாத கிரகங்களை சாந்தப்படுத்துறதுக்காக அதர்வேதனத்தை பாடினாங்களாம். ஓதினார்கள் பிராமணர்கள், தகுதி வாய்ந்த பிராமணர்கள். இப்போ பிராமணர்கள் சில பேரெல்லாம் வந்து திரிவேதி சதுர்வேதின்லாம் சொல்லுவாங்க. சதுர்வேதினா 4 வேதங்களையும் ஓதத் தெரிந்தவர்கள். திரிவேதினா 3 வேதங்களை ஓதத் தெரிந்தவர்கள். 3 வேதங்கள் தான் முக்கியமா பாதுகாப்புக்காக சொன்னது. அந்த பிற கிரகங்களை சாந்தப்படுத்துறதுக்காக அதர்வன வேதத்தை ஓதினார்கள். அப்படி அப்புறமா வந்து அரசர் என்ன பண்ணாரு? வெள்ளி, தங்கம், துணிமணிகள், பசுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தானம் அள்ளி அள்ளி வீசுறாரு. அப்புறம் இப்ப இங்க சிசுபாலன் தான் ருக்மிணிக்கு திருமணம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது. அந்த அந்த சிசுபாலனுடைய தந்தையின் பெயர் தமகோஷ மகாராஜன். அந்த மகாராஜன் சேத்தி நாட்டு மன்னன். அவன் வந்து தன்னுடைய பட்டை படை பரிவாரங்கள் சொந்த பந்தத்தோட வந்து இறங்கியாச்சு. அப்ப யானை கூட்டங்கள், அப்புறமா வந்து தேர்கள், குதிரைப்படைகள், காலாட்படைகள்னு சொல்லிட்டு மிகப்பெரிய படையோட வந்து இறங்குறாங்க. அப்ப பீஷ்மக்கர் அவங்களெல்லாம் போயிட்டு தமகோஷ மகாராஜர் சம்மந்தி ஆக போறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் வரவேற்கிறார். அவர்களுக்கு தேவையான வசதிகளையும் செய்து கொடுக்கிறார். இப்ப திருமணம்ன்றது வந்து அதுக்கு தான் நம்ம தமிழ்நாட்டுல பழமொழி இருக்குல்ல, திருமணத்தை கல்யாணத்தை பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு. அப்ப இது மன்னர்களாக இருந்ததுனால இவர் வந்து பீஷ்மகாரா மன்னர் வந்து மன்னன், அதனால எல்லா வசதியும் இருந்திருக்கும். எத்தனை பேரை வேணா அவங்க வந்து அகாமடேட் பண்றதுக்கு அவங்களுக்கு தங்கும் வசதி, பிரசாத வசதி எல்லாமே இருந்திருக்கும். அதனால ஆட்களை வைத்து அவர் மேற்பார்வையை மட்டும் பண்ணிட்டு வரார். அப்ப இந்த சிசுபாலனுடைய ஆதரவாளர்கள் சால்வன், ஜராசந்தன், தண்டவக்கரன், விதூரதன், பவுண்டரகன் இதெல்லாம் எல்லாமே அசுரன்கள். அசுர கூட்டம் மொத்தம் வந்து இறங்கியிருக்கு. அப்ப இந்த 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 அசுரர்கள்லாம் எப்படியும் கிருஷ்ண பலராமர் இங்க வரலாம், அதனால நம்ம எல்லாம் சேனையை தயாரா வைக்கலாம்ட்டு ஒரு ஏற்பாட்டோட சேனைகளோட வந்திருக்காங்க. அப்ப இந்த அசுரர்களுடைய முன்னேற்பாட்டை எல்லாம் அறிந்த கிருஷ்ணர், கிருஷ்ணருக்கு இப்ப கிருஷ்ணர் தனியா இல்ல சமாளிக்கணும், இந்த விஷயம் எல்லாம் பலராமருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால பலராமர் என்ன பண்ணார்? அவர் மிகப்பெரிய படையை கொண்டு சென்று பலராமரும் கிருஷ்ணரோட வந்துடுறாரு. இப்ப கிருஷ்ணர் இங்க வந்திருக்காரு, பலராமர் இங்க வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே பீஷ்மக மன்னர் அவங்களையும் வரவேற்று அவர்களுக்கும் தங்குவதற்கு வசதி எல்லாமே பண்ணி கொடுக்கிறார். இப்ப இந்த நேரத்துல ருக்மிணியினுடைய நிலைமை என்னன்னா, இப்ப போன பிராமணன் இது வரைக்கும் வரல. அப்ப இந்த அம்மாக்கு எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்களேன். கிருஷ்ணர் வருவாரா வரமாட்டாரா? இப்ப இங்க வந்து இவங்க தேவி கிருஷ்ணருடைய நிரந்தர மனைவி.
இப்ப மட்டும் மனைவி கிடையாது, எப்போதும் மனைவி தான். ஆனால் இந்த லீலையில ஒரு இளம் பெண் தன்னுடைய காதலன் வரலன்னா அவளுக்கு எப்படி ஒரு பதைப்பு இருக்கும், எப்படி ஒரு கற்பனைகள் இருக்கும்ன்றத நம்ம அவங்க மூலியமா பார்க்கலாம். உண்மையாகவே ஒரு லீலையை இங்கு புரிகிறார்கள். அந்த லீலையில அவங்களுடைய மனப்பதட்டத்தை நீங்க பார்க்கலாம். ஒருவேளை கிருஷ்ணர் என்ன விரும்பலையோ, நான் அவரை விரும்புறேன், என்ன ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒதுக்கிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா யோசிக்கிறாங்க. ருக்மிணி யோசிக்கிறாங்க. நான் ரொம்ப துர்பாகியசாலியோ, அதனாலதான் பிரம்மதேவர், அஹ், சிவபெருமான், கௌரி, கௌரி சிவபெருமானுடைய மனைவி பார்வதி, இவங்கெல்லாம் என்னை விட்டுட்டாங்களா? என்ன அதனாலதான் கௌரிக்கு வந்து ருத்ராணின்னு பேர். ருத்ரம்னா கோபம். என் மேல ஏதோ கோபமோ, என் மேல ஏதாவது வருத்தமோ, அதனால இவங்க வந்து ருத்ராணின்னு பேர் வச்சிருக்காங்களோ, இந்த கிரிஜா இப்படிலாம் சொல்லப்படுற தேவி என் மேல கருணை வைக்கலையோ, என்னை தூக்கி போட்டுட்டாங்களோ அப்படின்னு யோசிக்கிறா. இதெல்லாம் வந்து யோசிக்கிறது மறுநாள் காலையில தான் திருமணம். ஓ, இன்னும் ஒரு இரவு இருக்கிறதே. இது மாலை நேரத்துல இப்படி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ருக்மிணி தேவி. மாலை நேரத்துல இன்னும் செய்தி வரலையே, இன்னும் பிராமணன் திரும்பி வரல. ஒருவேளை கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கலையா, என்ன காரணத்தினாலயோ என்னை விட்டுடுறாரோ, அவருக்கு நிஜமா என்ன மேல அன்பு இல்லையோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள்ல அப்படி அலைபாயுது. ருக்மிணியினுடைய மனம் வந்து அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யலாம் அப்படின்னு அப்படி யோசிச்சு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாள். அந்த நேரம் பார்த்து பிராமணன் அங்க உள்ள வந்துடுறான். இந்த பிராமணன் அந்தரங்கமா பழகக்கூடியவன். இப்ப வந்து ராணிகள், இளவரசிகளுக்கெல்லாம் சில உரிமைகள் கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவங்களும் சில விஷயங்களை மேற்பார்வையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால இந்த பிராமணன் அந்த புறத்திற்கே செல்லக்கூடிய அளவுக்கு நெருக்கமான ஒரு நபர்ன்றதுனால அவர் அங்க வரார். அவருடைய முகத்தை பார்த்தே ருக்மிணிக்கு தெரிஞ்சு போச்சான், இது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடியே அவளுடைய உடல் வந்து இடது புறம் எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சது. இடது கண் துடித்தல், இடது தொடை துடித்தல், இதெல்லாம் வந்து நல்லது நடக்க போகுது அப்படின்னு பெண்களுக்கு. வலது புறம் வந்து ஆண்களுக்கு, இடது புறம் வந்து பெண்களுக்கு. அந்த மாதிரி துடிப்பு வச்சும் கொஞ்சம் மன ஆறுதல் அடைந்தாள் ருக்மிணி. இப்படி சோகமாவும் இருந்தா, இல்ல வந்துருவார் கிருஷ்ணர், எப்படி அந்த நல்ல சகுனங்கள்லாம் தெரியுது, அதனால என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதனால அங்க அந்த பிராமணர் வந்த உடனே பிராமணர் பிராமணருடைய முகத்தை பார்த்தே அவர் தெரிஞ்சுக்கிறார். பிராமணரும் பகவான் கூறிய உறுதி மொழிகள் எல்லாம் சொல்றார். சொன்ன உடனே அந்த பிராமணருக்கு எதுவுமே கொடுக்க நமக்கு தெரியல. கொடுத்திருக்கலாம். அப்படி டக்குன்னு சில நேரங்கள்ல நம்ம சில பேருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைப்போம், அந்த நேரத்துல எதுவுமே தோணாது. அப்ப அந்த நேரத்துல ருக்மிணி கையில எதுவுமே இல்ல. உடனே சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ண, உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள், ரொம்ப உங்களை நான் மதிக்கிறேன், ரொம்ப நன்றி அப்படின்னு அவ வந்து தன்னுடைய அன்பை, தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறாள். அதுக்கப்புறம் இங்க திருமணத்துக்கு வந்திருக்கிறாங்க, எல்லாரும் வந்திருக்காங்க. மறுநாள் காலையில தயாராயிட்டா ருக்மிணி தேவி. புத்தம்புது ஆடைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு பட்ட பரிவார் முதல் வேலையா அவங்க வந்து தங்களுடைய கௌரி கோயிலுக்கு, துர்கா கோயிலுக்கு போகணும். அதனால பல்லக்கில் போகிறாள். மிகுந்த பாதுகாப்பு, எல்லாம் பாதுகாப்போட போகிறாள். அங்க பல்லக்குல போயிட்டு இறங்கி சில தூரம் தான், சில அடிகள் தான் வந்து ருக்மிணி நடக்கிறாளாம். முதல்ல போய் தேவியை தரிசனம் செய்யறதில் அங்க பிரார்த்தனை பண்றது, அதான் முக்கியமா சொல்லப்படுது. வர்ணனை வருகிறது தேவியினுடைய பூஜை எப்படி நடந்தது. அவளுடைய தாயும் மற்ற பெண்களும் இருந்தாங்க கூட. அதனால இவள் நடந்து போய் தேவியை தரிசித்து அங்க பிரார்த்தனை செய்றாள். கிருஷ்ணரை தவிர நான் வேறு யாரையும் மணக்க முடியாது. எனக்கு நீ அருள் புரியணும்னு ஒரு எண்ணம் இருந்தா என்னை வந்து கிருஷ்ணரோடயே சேர்த்து வைக்கணும். எனக்கு என்னால செய்யப்பட்ட புண்ணியம் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து எனக்கு, நான் கிருஷ்ணரையே அடைவதற்கு நீ எனக்கு உபகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அதனால இங்க அஹ், தேவி ருக்மிணி அங்க போயிட்டு தே துர்காவுக்கு பூஜை பண்றா. பூஜை செய்யும்போது அந்த வர்ணனைகளும் வருது. எப்படி செய்யறாங்க, இப்ப ஸ்லோகங்களை சொல்றது, மந்திரங்களை ஓதுதல், அப்புறம் நெய்வேத்தியம் பண்றது, அங்க காணிக்கையா பலவிதமான விலை உயர்ந்த பொருட்களை, இளவரசி இல்லையா, அதனால மிக விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் காணிக்கையா கொடுக்குறாங்க, நெய்வேத்தியம் பண்றாங்க, எல்லாம் செஞ்சு பிரசாதத்துக்காக எல்லாம் செஞ்சு அவங்க வந்து பவானிக்கு வந்து நெய்வேத்தியம் செய்கிறார்கள்.
தோழிகள்லாம் புடைசூழ நிற்கிறார்கள். எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப மீண்டும் திரும்பி வர நேரம். திரும்பி வர தேவி தரிசனம் முடிஞ்சு திரும்பி வர நேரம் தான் அவளை வந்து கிருஷ்ணர் வந்து கரம் பற்றுகிறார். அப்ப வந்து அவள் இந்த தேவி தேவி கோயிலை விட்டு, பவானி கோயிலை விட்டு வெளியே வந்து நடக்கிறாள். அவளுடைய பல்லக்கு வரைக்கும் நடக்கணும். அந்த நேரத்துல கிருஷ்ணர் வருகிறார். வந்து அவளுடைய அப்பதான் அங்க வந்து கிருஷ்ணர் மட்டும் இல்ல, மற்ற மன்னர்களும் அங்க இருக்கிறானுங்க. ஏன்னா இவர்கள் எதிர்பார்த்த மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படின்றதுக்காக பாதுகாப்பு வளையம் எங்கேயுமே போடப்பட்டிருந்தது. எப்பவுமே இப்ப இந்த பிரதம மந்திரி, முதல் மந்திரி எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அங்க 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 கருப்பு ட்ரெஸ் போட்டுன்னு கருப்பு பூனைகள் நிக்கும், கையில எல்லாம் வச்சுட்டு. சில பேர் வைக்க மாட்டாங்க, அவங்க வந்து உள்ள எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பாங்களோ என்னவோ தெரியல ஆயுதங்களை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ப வந்து அவங்க பாதுகாப்புக்காக சுத்தி அப்படியே பார்த்து கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி பாதுகாக்கப்பட்ட பெண் தான் வந்து ருக்மிணி. ஏன்னா ஒரு நாட்டினுடைய இளவரசி, அவளுக்கு கண்டிப்பா ஆபத்து இருக்கிறது என்பதை எதிர்பார்த்து எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் வந்து ருக்மி சிசுபாலன், தண்டவக்கரன், சால்வன், அவன் இவன்ட்டு எல்லாரையும் சுத்தி நிக்க வச்சிருக்கான். நீ எந்த க்ஷணமும் கிருஷ்ணர் வந்து ருக்மிணியை கவர்ந்து செல்லலாம்ன்ற ஒரு அச்சம் அவங்களுக்கே தெரிஞ்சது. ஏன்னா இதுதான் உண்மையான ஜோடி. வேற எங்கேயும் ருக்மிணியை சேர்க்க முடியாது. ருக்மிக்கு இது தெரியும். தெரிஞ்சும் அடம் பண்றான். இதுதான் அசுரர்கள்னு சொல்றது. இந்த அசுரர்கள் பகவானை பகவானை விட்டு பகவானுடைய செல்வத்தை, ஏன்னா இவங்க லக்ஷ்மி இல்லையா, ருக்மிணி என்பவள் லக்ஷ்மி, பகவானை விட்டுட்டு பகவானுடைய செல்வத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. நமக்கெல்லாம் கூட லக்ஷ்மி கிடைக்கிறா. பக்தர்களுக்கு லக்ஷ்மி தானா வருவா. ஆனா அபக்தர்களை வந்து லக்ஷ்மியை பறித்து கொண்டு செல்ல வேண்டும், அனுபவிக்க வேண்டும். ஏன்னா இது பகவானுக்குரியது. செல்வம் என்பது பகவானுக்குரியது. நமக்கு செல்வம் கொடுத்தா நான் பகவானுக்கு வந்து கைங்கரியத்துக்கு பயன்படுத்துவோம். நிறைய செல்வம் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? பகவானுக்கு நல்ல நைவேத்தியம் பண்ணுதல், பகவானுக்கு அலங்காரம் பண்றது, பட்டாடைகள் கொடுக்கறது, இனிமையான மலர் வீசும் மலர்களை கொடுக்கறது, விலை உயர்ந்த பொருட்களை அர்ப்பணிப்பது, இதெல்லாம் பக்தர்கள் செய்வாங்க. அபக்தர்கள்னா அந்த செல்வத்தை தங்களுக்கு பயன்படுத்துவார்கள். இதனால நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த செல்வம் அபக்தர் கையில வரும்போது அது வந்து சஞ்சலமாகி விடுகிறது. அதனாலதான் லக்ஷ்மி தேவிக்கு சஞ்சலா அப்படின்னு ஒரு பேரு. அங்க நிக்கவே மாட்டா, அவ ஓடிட்டே இருப்பா. ஆனால் அதே பக்தர்கள் கையில போனா அவ நிப்பா. ஏன்னா அந்த பக்தர்கள் அவளை பகவானுடைய தொண்டுல தான் பயன்படுத்துவாங்க. அப்ப இங்க இந்த அபக்தர்கள் பகவானுடைய நாயகியே அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய அபராதம். ராமனன் அதை செஞ்சான், அழிஞ்சிட்டான். யாரெல்லாம் இப்பதே பிராமணன் இந்த சொத்து பகவானுக்குரியது. பிராமணன் ருக்மிணி தேவியை கிருஷ்ணரோட சேர்த்து வச்சான். அது போல யாரெல்லாம் பகவானுடைய சொத்தை பகவானுக்கு சேர்த்து வைக்கும் போது பகவானோடு சேர்ந்து பக்தர்களும் இன்பமாக இருக்கலாம். ஆனா பகவானுடைய சொத்தை நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிற அசுரர்கள்லாம் கொல்லப்படுவார்கள், தண்டிக்கப்படுவார்கள். அதுதான் நம்ம இப்ப இங்க பார்க்க போறோம். அழகா ருக்மிணி வந்து மௌன விரதம் இருக்கிறாள். மௌன விரதம் இருந்து அன்னநடை நடந்து போறா. அவ நடந்து போறது, மௌன விரதத்தை பூஜை பண்ற வரைக்கும் மௌன விரதம் முடிச்சிட்டு வரும்போது அழகாக அவள் நடந்து வருகிறாள். அவளுடைய வர்ணனை வருது. ருக்மிணி தேவி எவ்வளவு அழகா இருந்தான்ட்டு. அவளுடைய கண்கள், அவளுடைய உதடுகள், அவளுடைய திருமுகம், அவளுடைய கேசம், அவளுடைய இடை, அவளுடைய நடை, அவளுடைய அந்த தேக அமைப்பு, இதெல்லாம் பார்த்து அவளுடைய நடைய பார்த்து இந்த அசுர கூட்டம் நிக்கிது பாருங்க. அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு சிசுபால கூட்டம் எல்லாம் நிக்குது. எல்லாம் மயங்கி விழுந்துட்டாங்களாம். அவளுடைய அழகு மயக்கத்தை கொடுக்கிற அளவுக்கு இருந்திருக்கு. ருக்மிணி தேவி சாதாரண அழகு இல்லை, அது உண்மையான அழகு, ஆன்மீக அழகு, அது பகவானுக்குரிய அழகு. அதை வந்து மனிதர் அசுரர்கள் நாம் கொண்டாட வேண்டும்னு நினைக்கிறதே தப்பு. ஏன்னா இந்த உலகத்தில் மிக மிக உயர்ந்த விஷயங்கள் பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அது பகவானுக்கானதே, வேற யாருக்கும் கிடையாது. சில விஷயங்கள் பகவானுக்கானது மட்டுமே. ருக்மிணி தேவி பகவானுக்கு மட்டுமே சொந்தமானவள். அதனால ஆனாலும் இந்த அசுரர்களுக்கு அது புரியல. அது புரியாததுனால அவளை கண்டு மயங்கி கீழே விழுறாங்க. ஆனால் பகவானை அவ பயப்படுறா. பகவான் வந்தாரோ இல்லையோ,
அப்படின்னு அப்படி பார்க்கிறா, நோட்டம் விடுறா. அப்படி நோட்டம் விடும்போது பகவானை கண்டு விடுகிறாள். பகவானை கண்டு விட்டுட்டு பகவானும் அவளை கரம் பற்றி தன்னுடைய தேர்ல ஏற்றிக்கொண்டு போகிறார். அப்படி போகும்போதுதான் இந்த மற்ற அசுர கூட்டங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, அடடா நம்ம விட்டுட்டோம். பகவான் அந்த நரி கூட்டத்திலிருந்து இருக்கின்ற ஒரு சிங்கம் போன்று காப்பாற்றினார். உண்மையில அதான், பகவான் ஒரு சிங்கம். அந்த நரி கூட்டத்துல இருந்து மானை காப்பாற்றின மாதிரி. ஆனா இந்த நரி கூட்டம் என்ன நினைக்குது, நம்மெல்லாம் சிங்கம், ஒரு நரி வந்து தூக்கி கொண்டு போனதுன்னு அவங்க வந்து தப்பா நினைக்கிறாங்க. இது மட்டுமல்ல, ருக்மிணி தேவியை அந்த ஊர் மக்கள், விதர்ப மக்கள் அனைவருமே கிருஷ்ணருக்கு தான் கொடுக்கணும்னு யோசனை பண்ணாங்களாம். அனைத்து மக்களும், பிரஜைகளும் ருக்மிணியை கிருஷ்ணருக்குத்தான் மணமுடிக்க வேண்டும்னு நினைச்சு, எங்களுடைய புண்ணியங்கள் அனைத்தையும் ருக்மிணி தேவிக்கு நாங்க தரணும். அப்போ வந்து ருக்மிணி கிருஷ்ணரை திருமணம் செய்து கொள்ள முடியும்னு விரும்பினாங்களாம். அனைத்து மக்களும், நாட்டு மக்கள் அனைவருமே ருக்மிணியை வந்து கிருஷ்ணருக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சது வந்து ஒரு மிக முக்கியமான கருத்து இந்த அத்தியாயத்துல. ஏன்னா அவர்கள்லாம் அசுரர்கள் கிடையாது. ருக்மிணி தேவிக்கு பொருத்தமான கணவன் கிருஷ்ணர் மட்டுமே என்பதை வந்து அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அதனால அவங்க சொல்றாங்களாம், எங்க புண்ணியம் அனைத்தும் ருக்மிணிக்கு, புண்ணியத்தை ருக்மிணிக்கு அவங்க தர தேவையில்லை, ஆனாலும் அன்பின் பெருக்குனால அந்த பிரஜைகள் வந்து அப்படி யோசிச்சாங்க. இறுதியாக பகவானுடைய சொத்து, ருக்மிணி பகவானுடைய சொத்து, அவனை சென்று அடைந்தாள். இதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய சண்டை இருக்கிறது. பகவான் வந்து தேரை ஓட்டி கொண்டு வேகமாக செல்கிறார். அதோட இந்த அத்தியாயம் முடியுது. நம்ம வந்து அடுத்த அத்தியாயத்துல ருக்மிணிக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள திருமணம் பார்க்கலாம். இந்த அத்தியாயத்துல பக்தர்களுக்கு ஏதாவது கேள்விகள், கூடுதல் கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எனக்கு சும்மா ஒன்னே ஒண்ணு ஞாபகம் வந்தது, அதை மட்டும் நான் ஷேர் பண்றேன் மாதாஜி. இந்த ருக்மிணிக்கு இடது பக்கம் துடிச்சது நல்ல சகுனமா அவளுக்கு தெரிஞ்சதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி ஒண்ணு ராமாயணத்திலயும் வரும், உங்களுக்கும் தெரியும் மாதாஜி. இருந்தாலும் எனக்கு அது சட்டுன்னு அந்த மைண்ட்ல வந்ததுனால சொல்றேன். இந்த ராமரும் சுக்ரீவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அந்த அந்த பிரதிஜை எடுத்துக்கும் பொழுது சீதைக்கு வந்து இடது பக்கம் துடிச்சுது, ராவணனுக்கும் வாலிக்கும் வலது பக்கம் துடிச்சுதான். சோ அவ 2 பேரும் சேர்ந்துட்டா. சோ இவர்களுக்கு கெட்ட சகுனம், சீதைக்கு நல்ல சகுனம் அப்படின்றது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா, பிரணாம்ஸ் மாதாஜி. அந்த அந்த அழகுல எல்லாம் மயங்கி விழுந்தாங்க அப்படிங்கறதோட எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு மாதாஜி. நாங்க சும்மா படிச்சா அது புரிஞ்சிருக்காது, அது ரொம்ப நுணுக்கமா சொன்னீங்க, அது ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதே மாதிரி ஒரு அழகுல மயங்கி ஒரு ஒரு விஷயம், விழுந்த விஷயம் நம்ம படிச்சிருக்கோம் பாகவதத்துல. யாருக்கு ஞாபகம் வருதுன்னு பார்க்கலாம். அந்த இது கடைஞ்சுட்டு இருக்கும்போது, அந்த இந்த அமிர்தம் கடைஞ்சிட்டு இருக்கும்போது லட்சுமி வந்து வருவா இல்லையா, அதுல இருந்து அமிர்தம் மயங்கின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. இன்னொரு அழகியை பார்த்து மயங்கி விழுந்தாங்க. யார் அந்த அழகி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு? மோகினி மூர்த்தியா மாதாஜி? மோகினி மூர்த்தியா கிருஷ்ணர் வரும்போதா மாதாஜி? இல்ல அப்ப மயங்கல. அப்ப மயங்கினார் கண்டிப்பா. மோகினி மூர்த்தி சிவபெருமானே மயங்கினாரு. ஆனா மயங்கி கீழே விழுந்ததே ஒரு நிகழ்வு இருக்கு பாகவதத்துல. நான் அதை ஒரு கட்டுரையிலயும் எழுதியிருக்கேன். யாரு என் கட்டுரை படிச்சீங்களோ ஞாபகம் இருக்கும். அழகும் அகோரமும்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், தயவுசெய்து படிங்க. அது வந்து தேவஹூதியை பற்றின ஒரு கட்டுரை. அந்த அம்மா தேவஹூதி சாதாரண பெண் தான், தேவி கிடையாது. ஆனா மிகவும் சக்தி வாய்ந்த பெண். தேவலோகத்து கந்தர்வர்கள் கூட அவர்களோட அழகுல, நான் அது சொல்ல வந்தேன் மாதாஜி, நீங்க சொல்லிட்டீங்க. சரி நீங்க இருக்கிறீங்கன்னு நான் வரல, நீங்க லேட்டா வந்திருக்கீங்க. ஒரு கந்தர்வன் இதுல வானத்துல பறந்து கொண்டிருப்பான். இவங்க மாடியில பந்து விளையாடிட்டு இருப்பாங்க, தேவஹூதி. அதை பார்த்த கந்தர்வன் இவ்வளவு அழகா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்ல இருந்து, அந்த மேல பறக்கும் தேர்ல இருந்து கீழே விழுந்துருவான். அந்த அளவுக்கு அழகு தேவஹூதி. இங்கேயும் வந்து இது ருக்மிணி தேவியினுடைய அழகு இப்ப நம்ம ஒப்பிட்டு சொல்லக்கூடாது. அந்த காலகட்டத்துல தேவஹூதி அழகா இருந்திருப்பாங்க. நான் ருக்மிணி தேவி இல்லையா, தாயார், பகவானுடைய அந்தரங்க சக்தி, பகவானுடைய மனைவின்னும் போது இந்த மனிதர்களோட ஒப்பிடப்பட முடியாத இந்த அழகிகள்லாம் இருக்கிறாங்க பாருங்க. தேவலோகத்து அழகி ரம்பா, ஊர்வசி, திலோத்தமா, அவங்களோட எல்லாம் கூட நம்ம ஒப்பிடவே முடியாது.
ருக்மிணியினுடைய அழகு வந்து யாரோடையும் ஒப்பிட முடியாது. ஏன்னா அது தனி நிகரற்றது. பகவானோட அம்சம் இல்லையா, அதனால அது ஒப்பிட முடியும். அவங்க வந்து ஆமா அந்த அழகோட இந்த யாரையும் ஒப்பிட ஒப்பிட முடியும். முடியாது. யாரையும் ஒப்பிடவும் கூடாது. அவன் தனி சிறப்பு வாய்ந்தது. அவ்வளவுதான். ம். வேற ஏதாவது கருத்துக்கள், சந்தேகங்கள், பொதுவான சந்தேகம் யாருக்காவது ஏதாவது இருக்கா? சரி, நாளைக்கு வந்து முகுந்தமாலை ஸ்தோத்திரம் வகுப்புல சந்திக்கலாம். பக்தர்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. கேள்விகளை எழுதிட்ட படித்து வாருங்கள். எல்லா பக்தர்களும் படிக்கணும். பிரபுபாதருடைய பொருளுரையில கண்டிப்பா நீங்க படிக்கணும். இதுல இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு, அதெல்லாம் நீங்க ஆழ்ந்து படியுங்கள். வாஞ்சா கல்பதருபெஸ்ஸ கிருபா சிந்துभ्यश्च பதிதானம் பாவனேभ्यो வைஷ்ணவேभ्यो நமோ நமः. நன்றி. ஹரே கிருஷ்ணா.